ஹாய். ஸோ அந்த டே எப்படி போகுதுன்னு தெரில, பார்ப்போம். ஸோ காலையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். என்னென்னா காவடி எடுத்து போயிட்டுருந்தாங்க. எங்கேன்னு தெரியலை எனக்கு சரியா. நம்ம டீ வாங்குறதுக்காண்டி வந்திருந்தோம் ஆவினுக்கு. ஸோ அந்த இடத்துல அப்படியே பக்கத்தில் தான் சிவன் கோயில், அதில் இருந்து அப்படியே காவடி எடுத்து போயிட்டுருந்தாங்க. எங்கே போகிறாங்க என்னன்னு தெரியலை. அப்படி உங்களை பார்த்தா தெரியும் எவ்வளோ காவடி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே டீ வாங்கிட்டு கிஷோருக்கும் டீயை கொடுத்துட்டு நம்மளும் அப்படியே டீயை குடிச்சிட்டு அடுத்த சைட்டுக்கு வேறு போகணும். போயிட்டு அவங்களுக்கு வேறு டீ வாங்கி கொடுக்கணும். கிஷோருக்கு கீழே உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்கான். டீயில் ரொம்ப இனிப்பு. எங்கள் ஊருக்கு வந்து திருப்பதியிலேருந்து சாமி கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்துலேயே. அங்கே வந்து ஒரு மண்டபத்தில் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி திருக்கல்யாணம் நடந்துச்சு. இப்போ இந்த பாருங்கள், அதுதான் தாலி கட்டுறது. கரெக்டாக நான் பெட்ரோல் வாங்க போனேன்னு சைடு அந்த டயத்தில் கரெக்டாக அந்த சம்பவம் நடந்துச்சு. ரொம்பவே எனக்கு கரெக்டான டயத்தில் போயிருக்கணும்னு நினச்சேன். காலில் வந்து எல்லாமே நல்ல செய்தியாக எனக்கு நடந்துகிட்டது. இந்த தான் எப்படி அமையுதுன்னு. நல்லபடியாக இந்த வருஷம் முடிஞ்சுன்னா சந்தோஷம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த இது பண்ணிவிட்டு தீபம் காட்டுறாருன்னு பாருங்கள். ஸோ யாரெல்லாம் இதை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எல்லா கோயிலுக்கும் போய் தேங்காய் உடைச்சிட்டு இங்கே வந்து பழனிக்கு வந்து எல்லாம் இது பண்ணி வச்சுருப்பாங்க தேங்காய். ஸோ அந்த தேங்காய் வாங்குறதுக்காண்டி வந்திருக்கேன். வந்து சாமி கும்பிட்டு சாமி ஒரு சில அருவாக்கெல்லாம் சொன்னிச்சு, கேட்டுட்டு தேங்காய் வாங்கி கொண்டு போய் சாமி பிள்ளைங்களை வச்சாச்சு. இனி அதை எடுத்து கொண்டு போய் பழனிக்கு நடந்து போகிறப்ப போய் உடைக்கணும். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் சொல்கிறதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தோசையும் சம்பளும் சாப்பாடு, நைட் சாப்பாடு. இதுதான் சம்பல். முன்னாடியே அந்த திருக்கல்யாணத்துக்கு போயிருந்தால அங்கே வந்து பொங்கலும் தயிர் சோறும் கொடுத்துருந்தாங்க. தயிர் சோறை காலி பண்ணியாச்சு. ஸோ இந்த டே வந்து எனக்கு ரொம்பவே ஓரளவு நல்லா தான் போச்சு. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த டே நல்லா போச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னென்னா நம்ம ஊருக்கு வந்து திருப்பதியிலேருந்து சாமி வந்து திருக்கல்யாணம் நடந்துச்சு. ஸோ அதுக்கு போய்ட்டு சாமியெல்லாம் கூப்பிட்டுருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்துட்டு முன்னாடியே வந்திருக்கோம். வாய்ஸ் ஓவர்மே கொடுத்துருந்துருக்கேன். அதுக்கு ஏன் திருப்பி இப்போ சொல்கிறேன்னா, ஏன்னா எண்டிங்கில் என்ன நடந்துச்சுன்றதை எடுத்துகிட்டு சொல்லலாம்ல, அதுக்காண்டி தான். நார்மலாக லைஃப் போணுச்சு அவ்வளோ. சரி, நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு வேறு பழனிக்கு முதல் நாள் நட பயணம் ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு என்ன பண்ணி நடக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 7 நாளைக்கு ஃபுல்லாகவே பழனி இல்லாதுன்ற மாதிரி தான் வரும். பார்ப்போம் நாளைக்கு காலையில்.